எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். எல்லா மாதத்துக்கும் நாம் ராசி பலன் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா முக்கியமான கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் இந்த மார்கழியில் வரக்கூடிய பயிற்சி நமக்கு எப்படி இருக்க போகுது, இந்த மார்கழி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நிறைய பேர் ஆவலாக இருப்பாங்க. அதன்படி பார்த்தோம்னா கிரகங்களோட ராஜா சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் குருவோட வீடான தனுசு ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி அவர் மாறி மகர ராசிக்கு போகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் தன்னோட சொந்த வீட்டிலே இருக்கார். 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் குரு பகவானோட வீடான தனுசுக்கு போகிறாரு. புதன் விருச்சிகத்திலிருந்து 23ஆம் தேதி தனுசுக்கு போகிறாரு. சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று துலா ராசியில் உட்காந்துருக்காரு. 9ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு போகிறாரு. முக்கியமான பயிற்சி அப்படின்னு பார்த்தோன்னா 2 இருக்குது இந்த மாதத்தில். அதாவது மேசராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அப்போ இவ்வளோ நாளாக பலம் இல்லாமல் வக்கரம் அடைஞ்சி கடந்த குருவுக்கு இப்போ பலம் கிடைச்சிருக்கு. அப்போ அவரோட பார்வையோட வீரியம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்க போகுது. அப்படிங்கிறதால இந்த குருவோட வக்கர நிவர்த்தி அவசியமாக பார்க்கப்படணும். அதோட சனி பகவான் இந்த மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு. 2.5 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த மார்கழி மாதம் 4ஆம் தேதி நடக்குது. மகர ராசியில் இருக்கிற சனி பகவான் கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. விஷப்பாம்பு ராகு மீன ராசிலையும் விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியதிபதி சனி பகவான் உங்களோட ராசியிலேயே ஜென்ம சனியாக இருந்தார். 4ஆம் தேதி அன்னைக்கு உங்களோட ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சு போக போகிறாரு. அதாவது 7.5 சனியில் மோசமான காலகட்டம் இருக்கிறதுலே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி தான். மார்கழி 4ஆம் தேதி அந்த ஜென்ம சனி உங்களை விட்டு விலக போகுது. 7.5 வருஷம் சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்களை ஆட்டும். 7.5 சனி 2.5 வருஷம் ஏற்கனவே விரய சனியை முடிச்சிட்டிங்க. இப்போ மார்கழி 4ஓட ஜென்ம சனி 2.5 வருஷத்தையும் முடிக்க போகிறீங்க. அப்போ பாத சனி தனவாக்கு குடும்ப சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுது. இதுவே உங்களுக்கு ஒரு மனநிறைவு கொடுக்கும். ஏன்னா விரயசனி காலகட்டத்தில் ஏதோ காசு பணம் விரயம் இருந்தாலும் 2வது சுற்று வந்தவங்களுக்கு சுப விரயம் நடந்திருக்கும். ஏதோ வீடு கீடு கட்டியிருக்கலாம், கல்யாணம் பண்ணாதவங்க கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி ஓடி இருக்கும். ஆனால் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது மகரம் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நரகம்னு வச்சுருக்கலாம். மகர ராசியில் பிறந்தது அவ்வளோ பெரிய குத்தமாக அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அடி விழுந்திருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏழை பணக்காரன் வித்தியாசம்லாம் கிடையாது. ஏழையாக இருக்கிறவனுக்கு அடி கம்மியாக விழுதுன்னா பணக்காரனாக இருக்கிறவனுக்கு இன்னும் 4 சேர்த்து விழுவும். அப்படி தான் அடி விழுந்திருக்கும். இதில் சந்தோஷமாக இருந்தவன் அப்படிலாம் கிடையாது. காசு பணம் வச்சுருந்தா அவனுக்கு மன கஷ்டம், மன சந்தோஷமாக இருக்கிறவனுக்கு பண கஷ்டம். இப்படி 2 பக்கமும் போட்டு அடி அப்படிங்கிறது விழுந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உடம்பு பாதிச்சிருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் உடம்பு சரியில்லாமல் போகுது. உடம்புல சத்தே இல்லை. நின்னா ரொம்ப நேரம் நிற்க முடியல, உட்காந்தா ரொம்ப நேரம் உட்கார முடியல, ஒரு நட செய்ய முடியல, ஓட முடியல, உடையாற முடியல. ஏதோ வயசான காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி உருட்டி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களோட ஆரோக்கியம் சீராக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி பகவான் உடம்பை பாதிச்சார் இல்லையா, அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அதுமாரி அடவுக்கு போன பொருள்லாம் திரும்ப வரும். அடுத்தவன்கிட்ட ஏமாந்து விட்ட காசு இப்போ திரும்ப கைக்கு வரும். அதுமாரி கடனெல்லாம் கொடுத்து மகிழ போகிறீங்க. கடன்காரனுக்கு பயந்துக்கிட்டு இருந்த வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் முடிய போகுது. அதோட இதுக்கு மேலே உங்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல புகழ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக தெரிஞ்ச விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா, நமக்கு ஏன்பா அதெல்லாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு ரிஸ்க் எடுக்க பயந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஏன்னா அந்தளவுக்கு அடி வாங்கியாச்சு. அப்படியே பயந்த விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக செய்ய போகிறீங்க. தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்கும். வேலையிலேருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு கூட மறுபடியும் வேலை கிடைக்க கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட குடும்ப சனி அப்படிங்கிறது நடக்க போகுது. அப்போ கடந்த காலகட்டம் மாதிரி நிம்மதி குறைவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்காது. போக போக நன்மைகள் அப்படிங்கிறது தான் நிறையா கொடுக்கும். குடும்ப உறவுகள் பலப்படும். உத்தியோகத்தில் பரிசீலனையில் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும். ரொம்ப நாளாக பதவி உயர்வே கிடைச்சிருக்காது, எப்பயோ வர வேண்டியது. ஆனால் மேலே உள்ள ஒரு அதிகாரி நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது, அடுத்தவனெலாம் கூப்பிட்டு மேலே அனுப்புகிறான், நம்மளை அனுப்ப மாட்டேங்கிறானே அப்படின்னு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட ராசிக்கு குரு பகவான் அர்த்தாஷ்டம குருவாக மாட்டிக்கிட்டார். ராசிக்கு 3க்கும் 12க்கும் அதிபதியான குரு அர்த்தாஷ்டம குருவாக 4வது வீட்டில் பலம் அடைகிறாரு.
அப்போ இந்த குரு பலம் அடையும் போது லேசாக இடையூறு கொடுப்பாரு. ஆகாரத்தில் நம்ம கட்டுப்பாட்டை வைக்கணும், இல்லாட்டி மருத்துவ செலவு கொடுப்பாரு. அதுமாதிரி வாங்கி போட்ட இடத்துல வந்து வில்லங்கம் இருக்கும், அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. விற்கணும் அப்படின்னா டக்குன்னு விற்க முடியாது, ஒரு நல்ல விலை அமையாது, இல்லாட்டி பக்கத்து நிலத்துக்காரன் எனக்கு கல் 2 அடி தள்ளி வரும்பான். இந்த மாதிரி சின்ன சின்ன சேட்டைகள் அப்படிங்கிறது இருக்கும். பெருசாக பயப்பட வேண்டியதில்லை, அதனால் கவலை விட்டுருங்க. அதோட மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம், ராசிக்கு 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்படிங்கும்போது நல்ல நேரம், செல்வ நிலை செல்வாக்கு எல்லாமே உயரும். பிள்ளைகளும் பார்த்திங்கன்னா படிப்புக்கு தகுந்த மாதிரி ஏதோ உதிரி வருமானம் பண்ணிட்டு வருவாங்க. ஏதோ ஒரு போட்டியில் போய் கலந்துக்கிட்டேன், பரிசு கொடுத்தாங்க, 5000 கிடச்சிது, 10,000 கிடச்சிது, இப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். நேரம் நல்லா இருக்குது, ஏதோ ஒரு நல்ல இடம் அப்படிங்கிறது அமையும். ரொம்ப நாளாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமையல அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போ டக்குன்னு வரன் அமைஞ்சு போயிடும். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதியான செவ்வாய் விரயத்துக்கு வரும்போது சொத்துக்கள் சில பேருக்கு விரயமாகக்கூடிய வாய்ப்பு. அதே நேரத்தில் ஆனால் அது நல்ல விரயமாக இருக்கும், பெரிய அளவில் காசு பணம் கிடைக்கும். ஒரு 2 லட்ச ரூபாய் வாங்கி போட்டேன், இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகுது, அப்போ லாபம் தான் தள்ளி விட்டுருவோம்போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. மாதிரி அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது மாறிடும். வாடகை கட்டடத்தில் நடந்த தொழிலை சில பேர் சொந்த கட்டடத்துக்கு மாற்றக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. அது வரைக்கும் லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு, பயப்பட வேண்டியதில்லை. அப்போ 23ஆம் தேதி வரைக்கும் கல்வி கேள்விகளில் மகர ராசி மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டால் பரிசு, ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறது, படிக்கும்போதே பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறதுலாம் இருக்குது. அப்போ 23ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12க்கு வராரு. அப்படிங்கும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் நிறைய நல்ல தகவல்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தாய்நாடு திரும்பலாம், தாய்நாட்டிலேருந்து வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைஞ்சவங்க பயணம் செய்யலாம். இந்த மாதிரியான யோகா அமைப்புலாம் இருக்குது. இதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது சாதகமாக அமையும். எதிராளிகள் பலம் இழக்கக்கூடிய ஒரு நேரம், அதனால் நாம் நம்மளோட விஸ்வரூபத்தை காட்ட போகிற நேரம். இதுமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கூடுதலாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் கடுமையாக உழைக்கணும். சும்மா வீட்டில் படுத்துக்கிட்டு லாபம் இருக்குமா ஜோசியர்னா இருக்காது, உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு 9ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறது தவிர்த்துக்கணும். நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துக்கணும். 11ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக பணிகளை செய்யணும். அந்த நெருப்பு, மின்சாரம் இது மாதிரியான வேலைகள் செய்யக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதுமாரி இந்த மாதம் 9ஆம் தேதிக்கு பிறகு பொறுப்புகளை யாருக்கிட்டையும் ஏற்றுக்காதீங்க. இன்னொருத்தனுக்கு ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இந்த வேலைலாம் வச்சுக்காதீங்க. மார்கழி மாதம் 15ஆம் தேதி பின்னிரவு, அதாவது 16ஆம் தேதி 5:42 மணிலேருந்து 18ஆம் தேதி 6:28 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதால முக்கியமான முடிவுகளை இந்த நாட்களில் எடுக்க வேண்டாம். மாரி சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார வணங்குங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு வாங்க. பெரிய ஒரு கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு விலகிருச்சு. வரக்கூடிய பாத சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுக்கும். இருந்தாலும் நீங்கள் 7.5 சனியோட ஆதிக்கத்தில் தான் இருப்பீங்க. அப்படிங்கிறதால கர்ம வினைகளின்படி எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் செய்யுங்க. அதாவது மனசாட்சிக்கு பயப்படுங்க. இன்னொருத்தன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்காத நபர்கள் மகர ராசிக்காரர்கள் அதை அப்படியே தொடர்ந்துக்கிட்டு வாங்க. மிகப்பெரிய வளர்ச்சியை சனி பகவானே உங்களுக்கு வாரி கொடுப்பாரு. மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.